بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على أشرف المرسلين وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவர் மீதும் இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நாங்கள் இறுதியாக படித்த அந்த ஹதீஸில் ஒரே ஒரு விடயத்தை மாத்திரம் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கிறது. அதாவது வெள்ளி சம்பந்தமாக வரக்கூடிய அந்த பகுதி. வெள்ளிக்கு என்ன ஜகாத் என்பதை இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்ஷா அல்லாஹ் இது தனியாக நாங்கள் பிறகு பார்க்கலாம் விரிவாக. ஏனென்றால் நாங்கள் இப்பொழுது எந்த தலைப்பில் தொடர்ச்சியாக பார்த்து வருகிறோம்? பிராணிகளுக்கான ஜகாத் சம்பந்தமாக நாங்கள் பார்த்து வருகிறோம். அப்ப இந்த ஹதீஸில் ஒட்டகம் சம்பந்தமாகவும் அதே போன்று ஆடு அதற்கு என்ன ஜகாத் என்பது சம்பந்தமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது. அதனோடு இணைத்து பல விஷயங்களை நாங்கள் தொடர்ச்சியாக இந்த ஹதீஸிலே பார்த்து வருகிறோம். இந்த செய்தியில் இடையில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு விடயம்தான் வெள்ளிக்கு வரக்கூடிய ஜகாத். எனவே வெள்ளி சம்பந்தமாக நாணயங்கள் என்று வரும் பொழுது அது சம்பந்தமான பாடத்தில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் என்ன செய்வோம்? இப்பொழுது நாங்கள் பிராணிகள் சம்பந்தமாக படிப்பதை போன்று அதை நாங்கள் தனியாக இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஆனால் இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒஃபிர் ரிகதி, வெள்ளியை பொறுத்தவரையில் ருபுல் உஷ்ரி, அதாவது 2.5 விகிதம் அதிலே ஜகாத்து கடமையாகும். ஃபைல்லம் தகுன் இல்லா திஸஈன வ மிஆ, ஒரு வருடத்தில் 190 தான் இருக்கிறது என்று சொன்னால் ஃபலைஸ ஃபீஹா ஸதகத்துன், அதிலே ஜகாத்து வராது. 190 திர்ஹம். வஃபிர் ரிகா, ரிகா என்பது என்ன? திர்ஹம். அப்ப மொத்தமாக எத்தனை திர்ஹங்கள் இருந்தால் ஜகாத்து கடமையாகும்? 200 திர்ஹங்கள் இருந்தால் ஜகாத்து கடமையாகும். அது ரசூலுல்லாஹ் வேறொரு செய்தியில சொல்லும் பொழுது ஊக்கியான்னு சொல்லியிருக்கிறார்கள். ஊக்கியான்னு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். இது இடையில வந்ததுனால நாங்கள் இதை சொல்லிக்கொண்டு அடுத்த ஹதீது போகலாம். ஊக்கியா என்று ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்கிறார்கள். அதாவது 5 ஊக்கியாக்கு கீழால் வெள்ளியில் ஜகாத் இல்லை. ரிகா என்று சொன்னாலும் வெள்ளிதான், ஊக்கியா என்றாலும் வெள்ளிதான். ஒரு ஊக்கியா 40 திர்ஹம். ஒரு ஊக்கியா எத்தனை திர்ஹம்? 40 திர்ஹம். அப்ப 5 அவாக்கி ஊக்கியாக்கள் எத்தனை வரும்? மொத்தமாக 200 வரும். அப்ப 200 வந்தால் அதிலே எத்தனை திர்ஹங்கள் ஜகாத்து கடமையாகும்? 2.5 என்று சொன்னால் எத்தனை? 200க்கு எத்தனை? 5. 200 இருந்தால் 5 திர்ஹங்கள் வரும். அப்ப அந்த 200 என்பது வேற ஹதீஸ்ல சொல்லப்பட்டிருக்கு. இந்த செய்தியில 200 என்பது என்ன செய்யப்படல, சொல்லப்படல. ஆனா இதுல இருந்து உங்களுக்கு விளங்கலாமா இல்லையா? விளங்கலாம். ஏனென்றா அந்த செய்தியில ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க? 190 ஒருவரிடம் இருந்தால், 190 திர்ஹங்கள் ஒருவரிடம் இருந்தால் அதில் என்ன இல்லை? ஜகாத் இல்லை. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க? மொத்தம் எத்தனை திர்ஹங்கள் இருந்தே ஆக வேண்டும்? 200 திர்ஹங்கள் இருக்க வேண்டும். அப்ப 200 திர்ஹங்களுக்கு குறைந்தால் அதில் ஜகாத் இல்லை. அப்ப 200 திர்ஹங்களுக்கு குறைந்தால் அது ஜகாத் இல்லை என்று சொல்ல வந்த அந்த செய்தியில் தான் ஒரு மட்டமான ஒரு கணக்கு இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. எத்தனை சொல்லப்பட்டிருக்கிறது? 190. 190 இருந்தா ஜகாத் இல்லை. 190க்கு மேல போன ஜகாத்துன்னு அர்த்தமா? 200 வர வேண்டும். ஆனா இங்க இந்த ஹதீஸில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? ஒரு மத்தியமமான ஒரு அளவு சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது 200 இருந்தா தான் ஜகாத். நம்முடைய பேச்சு வழக்கில் சொல்லுவோம் 200 இருந்தா தான் ஜகாத்து. உங்களிடத்துல 190 இருந்தா ஜகாத் இல்ல அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? 200 கட்டாயம் அடைய வேண்டும். அப்ப 191 இருந்தா வெள்ளிக்கு ஜகாத் என்று நாங்க என்ன செய்யக்கூடாது? விளங்கக்கூடாது. வேற ஹதீஸில் ரசூலுல்லாஹ் எப்படி சொல்லிட்டாங்க? 200
200 என்று தெளிவாகவே என்ன செய்யப்பட்டு விட்டது, ஹதீதில் சொல்லப்பட்டு விட்டது. அப்ப அது வெளிப்படையான ஒரு விஷயம் என்றதால இங்க அது என்ன செய்யப்படலை, வெளிப்படையாக சொல்லப்படலை. நாம விளங்கிக் கொள்ள வேண்டும். மொத்தம் எத்தனை இருந்தால் 200 திரகங்கள் இருந்தால் அதில் ஜக்காத்து கடமை. 200 குறைந்தால் அதில் என்ன கிடையாது, ஜக்காத்து கிடையாது. அதான் வலைஸ ஃபீஹா சதகத்துன், அதில் என்ன இல்லை, ஜக்காத் இல்லை. உதாரணமாக உங்களிடத்தில் 190 இருந்தாலும் அதில் ஜக்காத் இல்லை. நாங்க பேசுறோம், உதாரணமா உங்களிடத்துல 190 இருந்தால் அதில் என்ன கிடையாது, ஜக்காத்து கிடையாது. அப்படி என்று இந்த செய்தியில் வந்திருக்கிறது. 200 வரைக்கும் இல்லை, 200 தொட்டால் தான் 200 வந்தால் தான் அதுல என்ன வரும், வெள்ளிக்கான ஜக்காத்து வரும். அவன் அது தனியான இதுல வரும். நாங்க பிராணிகளை பற்றி பேசிக்கொண்டு வருகிறோம். அதில் ஒரு பகுதி, சிறிய பகுதி எதை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது இந்த செய்தியில், வெள்ளியை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கிறது. விளங்கல, 595 கிராம் வரும் நினைக்கிறேன். 200 திரகம் என்று சொன்னால் 595 கிராம் அப்படின்னு நினைக்கிறேன். அப்ப ஒரு திரகம் எத்தனை கிராம் வரும், 3 கம்மியா வரும். அந்த 595 கிராம் நீங்க எதால பிரிக்க வேண்டும், 200ஆல பிரிக்கும். 200ஆல பிரிச்சா வருகிற அந்த ஒரு சின்ன கணக்கு தான் என்னது, ஒரு திரகம் 595 கிராம் வரும். வெள்ளி எந்த மதுரூபத்தான வைர மதுரூபத் எந்த ரூபத்தில் இருந்தாலும் சரி, வெள்ளி என்று வந்தால் ஆமா, நம்ம தான் இன்ஷா அல்லாஹ் பார்ப்போம். ஹைர். அப்ப அதுல 200 இருந்தால் தான் ஜக்காத் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 200க்கு குறைந்தால் அதில் என்ன கிடையாது, ஜக்காத்து கிடையாது. ஆனால் இல்ல ஐயஷா ரப்புஹா, அந்த வெள்ளிக்கு உரிமையாளர் விரும்பினாலேயே தவிர. அப்ப அந்த வெள்ளியை வைத்திருக்கிறவர் 200 குறைவா இருக்குது என்றால் அதுல ஜக்காத் இல்ல. இல்ல ஐயஷா ரப்புஹா என்றால் விரும்பினால் அவர் அதை சதக்காவாக என்ன செய்யலாம், அதிலிருந்து அவராக விரும்பி தானமாக கொடுக்கலாம். சதக்கா என்பது அதில் வரும். ஆனா ஜக்காத்துடைய அந்த நிர்ணய நிசாபிங்கிற அந்த விஷயம் இதில் வரமாட்டாது. 200க்கு குறைந்தால் வராது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்லிட்டு, இல்ல ஐயஷா ரப்புஹா, அந்த வெள்ளிக்குரியவர் விரும்பினால், அந்த கணக்குக்கான கொஞ்சம் இருந்தா அவர் தர்மம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் விரும்பினால் என்ன செய்து கொள்ளட்டும், தர்மம் செய்து கொள்ளட்டும். இல்ல ஐயஷா ரப்புஹா என்று இந்த செய்தியிலே வந்திருக்கிறது. இந்த ஹதீஸில் வரக்கூடிய எல்லா விஷயங்களையும் நாங்க ஓரளவுக்கு நிறைய விஷயங்கள் பார்த்திருக்கிறோம். இந்த ஹதீஸ் எத்தனை வகுப்பா போய் கொண்டிருக்கிறது, 6வது. இந்த ஹதீஸ் 3வது வகுப்பு நினைக்கிறேன். ஹைர். அப்ப இந்த ஹதீஸினுடைய சுருக்கம், இதிலே கால்நடைக்கான ஜக்காத் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒட்டகம் பற்றிய ஜக்காத்தினுடைய அளவு, அதே மாதிரி அடுத்தது என்ன, ஆடுகளுக்கு வரக்கூடிய ஜக்காத்து, அதே மாதிரி வெள்ளியை பற்றி இங்க என்ன செய்யப்பட்டிருக்கு சொல்லப்படும். அது அல்லாமல் நிறைய விஷயங்கள், ஒரு வகை இல்லைண்டா இன்னொரு வகை இருக்குதுண்டா அது என்ன, அப்படி நிறைய விஷயங்கள் நாங்கள் பார்த்திருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அதை திரும்ப போட்டு கேட்டு பாருங்கள். திரும்ப திரும்ப கேட்கும் பொழுதுதான் என்ன செய்யும், அது மனசுல நிறைய பதியும். திரும்ப இல்முங்கிறது அப்படித்தானே, அதை நாங்க எந்த அளவுக்கு நாங்க நெருக்கமா இருக்கோமோ அந்த அளவுக்கு தான் அது என்ன செய்யும், நமக்கு ஏற்ற மாதிரி இசைவாக்கம் அடைந்து வரும் இன்ஷா அல்லாஹ். ஹைர். அடுத்த ஹதீஸ் எத்தனாவது ஹதீஸ், 3வது ஹதீஸ். எல்லாத்தையும் இருக்குதா? ஹைர். அன் முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது, அன்ன நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பஅஸஹு இலல் யமன், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை யமனுக்கு அனுப்பினார்கள். அனுப்பும் பொழுது ஃபஅமரஹு, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு ஏவினார்கள், ஐயஹுத எடுக்குமாறு, மின் குல்லி 30 பக்கரத்தன் ஒவ்வொரு 30 மாடிலும், தபியன் ஒரு தபியை அல்லது தபியா, தபிங்கிறது ஆண் வர்க்கம் என்னன்னு நான் சொல்லுகிறேன், தபியத் என்று வர்றது பெண் வர்க்கம். அப்போ ஒவ்வொரு 30லும் எதை எடுக்குமாறு ஏவினார்கள், தபியன் அல்லது தபியா. தபியானா என்ன, நாங்க
பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். அப்ப ஒவ்வொரு 30லும் தபியை எடுக்க வேண்டும் என்று கட்டளையிட்டார்கள். வமின் குல்லி அர்பஈன, ஒவ்வொரு 40லும் முசின்னத்தன், முசின்னத்தை எடுக்க வேண்டும் என்று அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். ஹைர். தபியான் என்று சொன்னால் என்ன? ஒரு வருடம் பூரணமான மாடு. ஒரு வருடம் பூரணமான மாட்டுக்கு தான் என்ன சொல்லுவாங்க? தபியா என்று சொல்லுவார்கள். பொதுவாக தபியா என்று சொன்னால் பின்தொடர்ந்து போவது என்று அர்த்தம். தபியான பின்தொடர்ந்து போவது. அப்ப தபியான் என்று சொன்னால் தன்னுடைய தாயை பின்தொடர்ந்து போகக்கூடிய மாடு. அதாவது ஒரு வருடம் பூர்த்தியானது, தாயோடையே அது என்ன செய்யுது? கூடவே செல்கிறது, திரிகிறது. அப்ப அதனால ஒரு வருடம் பூர்த்தியான மாட்டுக்கு சொல்லுவாங்க என்னன்னு சொல்லி தபியா என்று சொல்லுவாங்க. அவு தபியாத்தன், தபியாத்துங்கிறது அதனுடைய பெண்ணாடு, பெண் மாடு. கன்று. கன்று, கன்றுண்டா ஆக சின்னதா போய்த்திரும். குழந்தைக்கு நம்ம சிஹால் என்ன சொன்னாங்க போன வகுப்புல? சிஹால் என்ன கிடையாது. குழந்தை கன்றுகளுக்கு ஜகாத் இருக்குதா? இல்ல. இது ஒரு வருடம் பூர்த்தியானது. அப்ப தபியங்கிறது ஆண் மாடு, அவு தபியாத்தன் அல்லது பெண் மாடு. அப்ப 30 மாடுகள் இருந்தால் என்னது? ஒரு வருடம் பூர்த்தியான ஒரு மாடு அல்லது அதனுடைய பெண் வர்க்கம். 30க்கு வமின் குல்லி அர்பஈன, 40 ஒவ்வொரு மாடுகளிலும் முசின்னத்தன், முசின்னத் என்று சொன்னால் 2 வருடங்கள் பூர்த்தியான மாடு. முசின்னத் என்று சொன்னால் என்ன? 2 வருடங்கள் பூர்த்தியான மாடு. அப்ப இந்த ஹதீதுல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாட்டுக்குரிய ஜகாத்தினுடைய நிசாபு அளவை சொல்றாங்க என்ன? அப்ப எத்தனை 30 இருக்கோ அத்தனை 30க்கும் என்ன கொடுக்கணும்? தபியா. ஒரு மாடு என்று இல்ல, ஒரு வருடம் பூர்த்தியான மாடு. ஒவ்வொரு 40க்கும் முசின்னா, 2 வருடங்கள் பூர்த்தியான மாடு. அப்ப ஒரு ஆள்கிட்ட சொல்றேன், அதாவது ஒரு வருடம் பூர்த்தியாகிற அந்த மாட்டுல நீங்க உங்களுக்கு விருப்பப்படி சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு விரும்பினால் நீங்க ஆண் மாட்டை கொடுக்கலாம், நீங்க விரும்பினால் என்னது. அப்ப அதெல்லாம் அந்த ஹதீதுல எப்படி வருது? அவு அல்லது, அவுங்கிறது லி தஹீர், உங்கள்கிட்ட அது என்ன செய்யப்பட்டிருக்கு? சாய்ஸ் தரப்பட்டிருக்கிறது. ஹைர். அப்ப 80 மாடுகளுக்கு எப்படி ஜகாத் வரும்? 2 முசின்னத். மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். அப்ப 60 மாடுகளுக்கு 2 தபியாத்து வரும். 30 40 நினைச்ச மாதிரி 70க்கு ஒரு முசின்னத்து ஒரு தபியா வரும், தபியே வரும். ஹைர். 70ன்னா அதுல ஒரு 30க்கு தபியா, ஒரு 40க்கு என்னது? முசின்னு வரும். ஹைர். முசின்னத், முசின்னத்துங்கிறது என்ன? 2 வருடம் பூர்த்தியான மாடு. ஹைர். இதை சொல்லிட்டு தொடர்ச்சியாக ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வமின் குல்லி ஹாலிமின், ஒவ்வொரு பருவ வயதை அடைந்தவரிடம் இருந்தும், வமின் குல்லி ஹாலிமின், ஹாலிமன் என்ன? பருவ வயதை அடைந்தவர்களுக்கு சொல்றது. எஹ்திலாம் என்று சொல்லுவாங்களே, எஹ்திலாம் அடைகிறன்னா பருவ வயதை அடைந்தவர்கள். அப்போ வமின் குல்லி ஹாலிமின், ஒவ்வொரு பருவ வயதை அடைந்தவர்களிடம் இருந்தும் தீனாரன், ஒரு தீனாரை பெற்றுக்கொள்ள வேண்டும். என்னன்னு சொல்லுகிறேன். அவு அல்லது அத்லஹு அல்லது ஐத்லஹு, ஒரு தீனாருக்கு ஈக்குவலான, தீனாருடைய அளவை ஒத்த மஆஃபிர். மஆஃபிர்ங்கிறது யமன் தேசத்து ஆட்டுக்கு சொல்லுவார்கள். மஆஃபிர்ங்கிறது என்னது? யமன் தேசத்து ஆடைக்கு சொல்லுவார்கள் மஆஃபிர். அப்போ ஒவ்வொரு பருவவயதை அடைந்தவர்களிடம் இருந்தும் என்ன கொடுக்க வேண்டும்? ஒரு தீனார் கொடுக்க வேண்டும். அல்லது அதற்கு பகரமாக எதை கொடுக்க வேண்டும்? மஆஃபிர். மஆஃபிர்ங்கிறது அல்லது மஆஃபிர் இயன் அப்படின்னு சொன்னால் யமன் தேசத்துல உள்ள நல்ல குவாலிட்டியான ஆடைக்கு சொல்லுவார்கள். ஆடு இல்ல, ஆடை. மஆஃபிர் என்னன்னு ஆடைக்கு சொல்லுவார்கள். ஹைர். அப்ப இந்த ஹதீதுல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத நாங்க பார்ப்போம். ஹைர்.
முதலாவது இந்த ஹதீதில் மாட்டிற்கான என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, நிசாபு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப அந்த நிசாபுடைய அளவும் இந்த செய்தியிலே நமக்கு வந்திருக்கிறது. இப்ப ஒரு வருடத்துல 30 இருந்து 30 மாடுகள் இருந்தால் என்ன ஒரு தபிய, 40 இருந்தால் ஒரு முசின்னத். இப்ப 40லேருந்து 50 வரைக்கும் ஒரு வருட மாடு இருக்குது. அப்ப அந்த 10க்கு ஜகாத் வருமா? வராது. அந்த 10க்கு என்ன பேர் சொல்ற பாப்போம். 40 மாடுக்கு நாம் என்ன கொடுக்க வேண்டும்? ஒரு முசின்னா கொடுக்கணும். 50 இருந்தா மேலதிகமான அந்த 10க்கு ஜகாத் வருமா? வராது. அந்த மேலதிகமான இடைப்பட்ட அந்த அளவுக்கு என்ன சொல்றது நாங்க? வக்ஸ். அதுக்கு என்ன சொல்றது? ஞாபகம் வருது அவங்களுக்கு? அந்த இடைப்பட்ட அளவுக்கு ஜகாத் இல்லை, வக்ஸ். 60 ஆயிட்டா வக்ஸா? அப்ப அது எத்தனை? 2 தபிய. அப்ப இடப்பட்ட கணக்குக்கு என்ன வராது? நம்ம ஒவ்வொரு பிராணியிலையும் நாம இதை என்ன சொல்லிட்டு இருந்தோம், சொன்னோம். எல்லாத்திலையும் என்ன வரும்? வக்ஸ் என்பது வரும். ஹைர். இந்த ஹதீதில் இன்னொரு விஷயம் அறிஞர்கள் பேசினார்கள். மாட்டுல இன்னொரு வகை இருக்கு, என்னது? ஜாமூஸ், எரும மாடு. ஹைர். எருமை மாட்டுக்கு ஜகாத் இருக்கா இல்லையா? எரும மாட்டுக்கு என்ன இருக்கிறது? ஜகாத் இருக்கிறது. கிட்டத்தட்ட எல்லா அறிஞர்களும் யோகித்து சொல்லக்கூடிய விடயம். ஹைர். ஏன் ஜகாத் இருக்குன்னு சொன்னாங்க? அது பக்கரா என்ற சொல்லுக்குள்ள உள்ளடங்கக்கூடியதான் இது. அது மாடு. மாடு என்பதனால பக்கரா என்று தானே ஹதீஸ்ல வந்திருக்கு. அப்ப நாங்க இந்த மாட்டை மட்டும் சொல்லல, ஜாமூஸுக்கும் என்ன வரும்? ஜகாத் என்பது உண்டு. காரணம் பக்கரா என்பதுக்குள் எதுவும் வரும், ஜாமூஸும் வரும் என்பதை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். ஹைர். அதை ஒரு சட்டமாக இந்த ஹதீஸிலிருந்து சொல்கிறார். அப்ப இந்த ஹதீதனுடைய கடைசி வாசகத்தை நீங்க யோசிச்சிருப்பீங்க. அதாவது பருவ வயதை அடைந்த ஒவ்வொருவரிடம் இருந்தும் என்ன பெற வேண்டும்? ஒரு தீனாரை பெற வேண்டும். ஹைர். தீனாருங்கிறது உங்களுக்கு தெரியும், தங்கத்தினுடைய மிஸ்கால் அளவு. ஒரு மிஸ்காலுக்கு தான் என்ன சொல்லுவாங்க? தீனார்னு சொல்லுவாங்க. அப்ப இது யாருக்கு சொல்லப்பட்டிருக்கு என்று சொன்னால், முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட்டதல்ல. இந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது முஸ்லிம்களுக்கு சொல்லப்பட்டதல்ல. முஸ்லிம்களுடைய ஆட்சிக்கு கீழால் முஸ்லிம்களோடு என்ன செய்து கொண்டு, ஒப்பந்தம் செய்து கொண்டு, இஸ்லாமிய அந்த ஆட்சிக்கு எதிராக எதுவும் இது பண்ணாமல் உடம்பட்டு இருக்கக்கூடிய இருக்காங்க. அவங்களுக்கு என்ன பேர் சொல்ற? திம்மி. அவங்களுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க? திம்மி. அப்ப முஸ்லிம் திம்மி, பாதுகாப்பு அளிக்கப்பட்ட, அபயம் அளிக்கப்பட்ட இஸ்லாமிய பூமியிலே உள்ள இஸ்லாம் அல்லாதவர்கள், அவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க? திம்மி என்று சொல்லுவாங்க. அப்ப திம்மிக்கு இப்ப முஸ்லிம்களிடத்திலிருந்து என்ன புறப்படுகிறது? ஜகாத் புறப்படுகிறது. முஸ்லிம் அல்லாதவரிடத்திலே இருந்து அப்படி ஒரு இஸ்லாமிய ஆட்சி ரசூல்லாவுடைய காலத்துல நடந்த விஷயத்தை சொல்லப்படுகிறது. அப்ப அவங்களிடத்திலிருந்து என்ன பெருமாறு ரசூல்லா சொல்லுகிறார்கள்? ஒரு தீனாரை பருவதை அடைந்து விட்டால் என்ன கொடுக்க வேண்டும்? அவங்க அந்த நாட்டினுடைய பாதுகாப்புக்காக, ஸ்திரத்தன்மைக்காக, பொது கூட்டு முயற்சிக்காக, பல விஷயங்களுக்காக வேண்டி அதுக்கு நாங்க சொல்லுவோம் ஜிசியா. அதுக்கு என்ன பேர் சொல்றது? ஜிசியா என்று சொல்லுவோம். ஜிசியா வரி. இதை நிறைய கிழத்தேவாதிகள் விமர்சிச்சாங்க. என்ன அவங்க எப்படி இதை பெறலாம், இஸ்லாம் வரியை பெற சொல்லியிருக்கே அந்த டைம்ல. உண்மையா அதுக்கு என்ன பதில் சொல்லலாம்? முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலிருந்து ஏன் அதை பெற வேண்டும்? ஒவ்வொரு வருடமும் அவர்கள் என்ன பெற வேண்டும்? அவர்களிடத்திலிருந்து ஒரு தீனார் பெற வேண்டும். ஒரு தலைக்கு ஒவ்வொரு தீனார் என்ன செய்ய வேண்டும்? பெற வேண்டும் என்று இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்கிறது. உண்மையில் சொல்ல போனால் இதில் அவங்களுக்கு இலேசுபடுத்துதான் இருக்கிறது. இப்ப ஜகாத்தை பொறுத்த வரைக்கும் ஜகாத்துல என்ன வளர வளர அதுக்கு என்ன வந்துகிட்டே இருக்கும்? ஜகாத்துடைய கணக்கு கூடிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த வரியை பொறுத்த வரைக்கும் அப்படியா? இவ்வளவு ஒன்று இது பிக்ஸ் பண்ணினால் அவ்வளவுதான். அவர் பெரிய ஒரு மில்லியனராக அந்த காலத்துல அவர் இருந்தாலும் அவர் எவ்வளவுதான் கொடுத்து பங்களிப்பு செய்வார்? ஒரே ஒரு தீனாரை தான் அவர் கொடுத்து என்ன பண்ணுவார்? பங்களிப்பு செய்வார். அதுவும் கூட ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா இடத்திலிருந்து எடுக்க சொல்லல. ஆண்களிடத்தில் அது என்னது பலவீனமாக இல்லாத
உழைத்து வாழக்கூடிய அப்படியான அந்த நிலைமையில இருந்தவங்களிடத்துல தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்ய சொன்னாங்க, எடுக்க சொன்னாங்க. அப்ப அந்த வரி பெண்களிடத்திலிருந்து வாங்கப்பட்டதா? பலவீனமானவர்கள், ஏழைகள் அவங்களிடத்திலிருந்து வாங்கப்படவில்லை. அது அவங்க வழங்குறதுக்கான பிரயோசனம் என்னன்னு கேட்டால், அது அவங்க வழங்கினால் இஸ்லாமிய அந்த ஆட்சி என்ன செய்யும்னா அவங்களுக்கான சகல விதமான பாதுகாப்பையும் அதை என்ன செய்யும், அவங்களுக்கு கொடுக்கும். அவங்களை ஸ்தீரணத்தன்மையோடு கண்ணியத்தோடு அந்த நிலத்தில் வாழ வைப்பதற்காக ஒரு பொது கூட்டமைப்பு என்கிற அந்த உறவுக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள், வமின் குல்லி ஹாலிமின், ஒவ்வொரு பருவ வயதை அடைந்தவர். இப்ப பாருங்க, ஹதீஸ பொதுவா சொன்ன உடனே உங்களுக்கு அது என்ன செய்யாது விளங்க. அப்ப அதனால நாங்க என்னதை பார்க்க வேண்டி இருக்கிறது, இப்படியான ஷரஹுகளை, விரிவுரைகளை நாங்க பார்க்க வேண்டி இருக்கிறது. ஹைர். அப்ப அன்புள்ள சகோதரிகளே, அப்ப இந்த செய்தி ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த செய்தியை சொல்லிவிட்டு தீனாரை கொடுக்க வேண்டும். இப்ப தீனார் அவரிடத்துல இல்ல, வசூலிக்க போறவர் அவரிடத்துல தீனார் இல்லை என்று சொன்னால் அதற்கு மாற்றீடாக என்ன கொடுக்க சொல்றாங்க, அல்லது அதுக்கு பகரமா அந்த ஒரு தீனாருக்கு ஈக்குவலான மாஃபிரியன், யமன் தேசத்தில் நெய்யப்படக்கூடிய பெருமதியான ஒரு ஆடை இருக்கிறது. அது மாஃபிர்னு சொல்ல. மாஃபிருங்கிறது யமன் தேசத்தில் இருக்கிற ஒரு கூட்டத்தார், ஒரு கபீலா. அந்த கபீலாவில் அந்த ஆடை பிரபல்யமா இருந்ததால அந்த ஆடைக்கே என்ன பேர் வந்துட்டு, மாஃபிரி என்று பேரே வந்துட்டு. அப்ப அதுக்கு ஈக்குவலாக இதை கொடுங்க அப்படி என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு சொன்னார்கள், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். அப்ப இந்த செய்தியில இந்த அறிஞர் சொல்றாங்க, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் யமனுக்கு போகின்ற பொழுது யமன்ல இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத யஹூதிகள் இருந்தாங்க, நஸ்ரானிகள் இருந்தாங்க. பொதுவாக இந்த வரிப்பணம் என்கிறது பெரும்பான்மையான அறிஞருடைய கருத்தும்படி அஹ்லு கிதாபுகளிடத்திலிருந்து என்ன செய்யப்படும், எடுக்கப்படும். வேதம் கொடுக்கப்பட்டவர்களிடத்திலிருந்து தான் எடுக்கப்படும். ஹைர். அது ஒரு வேற பெரிய ஒரு டாபிக். இந்த ஹதீஸ்ல வந்ததால நான் அதை என்ன செய்ய லேசாக அதை தொட்டு காட்டியிருக்கிறேன். அப்ப இந்த ஹதீதில் கண்ணியத்திற்குரிய சகோதரர்களை நமக்கு சொல்லப்பட்டிருக்கக்கூடிய விடயம் என்னவென்று கேட்டால், மாட்டிற்கான ஜக்காத் ஆக சுருக்கமாக 30 மாடுகள் இருந்தால் ஒரு தபியா அல்லது தபியாத், அதே மாதிரி 40 இருந்தால் ஒரு முசின்னத். அப்ப இந்த செய்தியோடு நாங்க இப்ப அதாவது விலங்குகளுக்கான ஜகாத் எல்லாத்தையுமே என்ன செய்து முடிச்சிட்டோம், பார்த்துட்டோம் இன்ஷா அல்லாஹ். ஹைர். அதை நீங்க மீட்டிக்கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். அப்ப இதுல ஒரு முக்கியமான விஷயம் தான், இப்ப இஸ்லாம் அல்லாதவர் இஸ்லாத்துக்கு வந்தால் அவருக்கு என்ன வரும், ஜகாத். அவருக்கு அந்த வரிங்கிறது என்ன செஞ்சிடும், அவரோட ஹக்குல இருந்து விழுந்துடும். அப்ப இஸ்லாம் அல்லாமல் இருக்கிற வரைக்கும் தான் அது. ஹைர். அப்ப அந்த விஷயத்தையும் இந்த ஹதீஸிலே அறிஞர் சொல்லியிருக்கிறார். ஹைர். அப்ப இது எத்தனாவது ஹதீஸ்? இதுவரைக்கும் நாங்க ஜகாத்துல எத்தனை ஹதீஸ் பார்த்திருக்கிறோம்? 3 ஹதீஸ் பார்த்திருக்கோம். விளங்கிட்டா இந்த செய்தி? மூன்றாவது ஒரு ஹதீஸையும் பார்த்து நாலாவது இந்த ஹதீஸையும் பார்ப்போம் அவங்க இன்ஷா அல்லாஹ். எப்படி வருகிறது? எல்லாத்தையும் புத்தகம் இருக்குதானே. அன் அம்ர் இப்னு ஷுஐப் அன் அபீஹி அன் ஜத்திஹி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படுகிறது, கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், துஉஹது ஸதகாத்துல் முஸ்லிமீன அலா மியாஹிஹிம். துஉஹது ஸதகாத்துல் முஸ்லிமீன், முஸ்லிம்களுடைய ஜகாத்துகள் பெறப்படும், அலா மியாஹிஹிம், அவர்களுடைய நீர்நிலைகளுக்கு அருகாமையில். துஉஹது ஸதகாத்துல் முஸ்லிமீன அலா மியாஹிஹிம். வலி அபீதாவூத, அபூதாவூதில் வரக்கூடிய இன்னொரு செய்தியில், லா துஹது சதகாத்துஹும், அவர்களுடைய ஜகாத்துகள் அவர்களிடமிருந்து புறப்பட மாட்டாது, இல்லா ஃபி தூரிஹிம், அவர்களுடைய வீடுகள் அவர்களுடைய ஊர்களிலேயே தவிர. அப்ப ஜகாத்தை பெற வேண்டும் என்றால் அவர்களுடைய நீர்நிலைகளில் பெற வேண்டும். ஹதீஸினுடைய மொழியாக்கத்தை சொல்லுகிறேன், யோசித்ததில் விளக்கம் சொல்லுவேன். அல்லது இன்னும் அபூதாவுதுல வரக்கூடிய செய்தியின் அடிப்படையில் அவர்களுடைய வீடுகளில் அல்லது அவர்களுடைய ஊர்களிலே தான் அவர்களுடைய ஜக்காத் என்ன செய்யப்படும், பெறப்படும் என்கிறது இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹைர். அப்ப என்னத்தை பத்தி சொல்றாங்க யோசிக்க முடியுதா? அலா மியாஹிம், அவர்களுடைய நீர்நிலைகளுக்கு பக்கத்தில். ஒருவர் ஆடையோ அல்லது மாட்டையோ ஒட்டகத்தையோ வளர்த்தால்
அந்த ஆட்டையும் மாட்டையும் ஒட்டகத்தையும் வளர்க்கறதுக்கு என்று பிரத்யேகமான நீர்நிலைகள் எல்லாம் இருக்கும் தானே, அவங்க வளர்க்கறதுக்கு தீனி போடுறதுக்கு பராமரிக்கிறதுக்குரிய இடங்கள். அந்த இடங்களுக்கு தான் சொல்லுவாங்க என்னன்னு சொல்லி மியாஹிஹிம் ஃபீ தூரிஹிம்னா பொதுவாக அவங்களுடைய வீட்டுக்கு அருகாமையில அல்லது அவங்க பழக்கப்பட்ட அந்த இடங்களிலே. அப்ப என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால் கண்ணியத்துக்குரிய சகோதரர்கள், இந்த ஹதீதில் பொதுவாக இந்த விலங்குகளை ஜக்காத்தாக கொடுக்கும் பொழுது இப்போ அந்த விலங்குகளை எடுத்துக்கொண்டு வெளியூருக்கு கொண்டு போய் கொடுப்பது எதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும். இப்போ உதாரணமா இங்க இருக்கிறவர் வெளியூர்ல இருக்கக்கூடிய ஒருவருக்கு போய் என்னது அந்த ஆடுகளையோ அல்லது ஒட்டகைகளையோ ஜக்காத்தாக கொடுக்க போகிறார் என்றால் அது எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு போய் எங்க கொடுக்க வேண்டி இருக்கும், அவர்களுடைய இடத்துக்கு போய் சாஹிபுல் மால் அந்த செல்வத்துக்கு சொந்தக்காரர் அதை கொண்டு செல்வதற்கு அவருக்கு பாரிய ஒரு சிரமம் இருக்கும். அப்படியான ஒரு பாரிய சிரமம் இருப்பதால் இஸ்லாம் என்ன செய்யறேன்னா கொடுக்கிறாக்களுக்கு இலகுபடுத்துது. நீங்க கொண்டு போய் என்ன பண்ண தேவையில்லை, அந்த இடத்துக்கு கொண்டு போய் சமர்ப்பிக்க வேண்டிய தேவையில்லை. அப்ப யாரு பெற்றுக்கொள்ள வேண்டும், வசூல் பண்ணுகிறவர்கள், அல்ல ஆமிலூன அலைஹா. பாருங்க இஸ்லாம் எந்த அளவுக்கு அந்த இரண்டு பக்கத்தையும் பேலன்ஸ் பண்ணுது என்று நாங்க இதுல விளையம் கொள்ளலாம். அப்ப இந்த செய்தியில என்ன சொல்லப்படுகிறதுன்னு சொன்னால், அந்த விலங்குகளை எடுத்துக்கொண்டு வெளியூருக்கு சென்று கொடுப்பது கஷ்டமாக இருப்பதனால் அவங்க வளர்க்கிற இடத்துக்கே யார் வரட்டும், வசூல் செய்பவர்கள் வரட்டும், அதை பார்த்து மதிப்பிட்டு அவர்கள் என்ன எடுத்து கொண்டு போகட்டும், அந்த ஜக்காத்தை எடுத்துக்கொண்டு போகட்டும் அப்படி என்று சொல்லி இந்த செய்தியிலே நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற நாங்கள் பார்க்கலாம். அப்ப இது ஏன் சொல்லப்படுகிறது என்று சொன்னால் இரண்டு பக்க நலவுகளுக்காகவும் சொல்லப்பட்டிருக்கு. ஒரு பக்கம் என்ன, ஜக்காத்தை கொடுப்பவர், அதே மாதிரி இன்னொரு பக்கம் ஜக்காத்தை வசூலிப்பவர். இரண்டு பக்கத்துக்கும் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதாபுகள் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, ஜக்காத்தை எடுப்பவரிடத்தில் வசூலிக்க வரவங்களுக்கு என்ன ஆதாபு சொல்லப்பட்டிருக்கு, போன ஹதீஸ்ல உங்களுக்கு நான் சொல்லி காட்டினேன். அவங்களுடைய பெருமதியான சொத்துக்களை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. அப்ப அவங்களுடைய இடத்துக்கு போய் அவங்க எடுக்கும் பொழுது அந்த அதிகாரம் பேலன்ஸ் பண்ணப்படுதா இல்லையா, உங்களுடைய இடத்துல உங்களுடைய விலங்கு இருக்கிறது, உங்களுடைய செல்வம் இருக்கிறது. வெளியிலிருந்து எடுக்கும் பொழுது அவங்களுடைய அதிகாரம் என்ன செய்யப்படுகிறது, அந்த இடத்தில் சமப்படுத்தப்படுகிறது. அதே மாதிரி என்னென்ன பெருமதியான விலங்குகள் எடுக்கக்கூடாது என்று ரசூலுல்லாஹ் சொன்னாங்க போன ஹதீஸ்ல, இன்னொரு ஹதீஸ்லயே ஒரு வாசகம் நான் சொன்னேன், ஹதீஸ் கொளுத்த அப்படின்னு சொன்னேன். ஓகே, வேற ஹதீஸ்ல ஒரு வாசகத்தை சொல்லுங்க. ரெண்டாவது ஹதீஸ்ல தைஸ் என்று ஒரு சொன்னா, தைஸ் சரி சரி, என்ன கிடாய், ரெண்டாவது ஹதீஸ்ல வரலன்னா ஹதீஸ்ல வருதுன்னு நான் சொன்னேன் உங்களுக்கு. தைஸ் ஃபஹல், அதுக்கு சொல்லுவா ஃபஹல். அதை எடுத்தா என்ன நடந்துரும், அவருடைய அந்த மொத்த அவருடைய செல்வங்களுடைய இனப்பெருக்குமே குறைஞ்சி அவருடைய செல்வமே என்ன செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது, பாதிப்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அப்ப அந்த வசூலிக்க வாரவருக்கு ஒரு வார்த்தை ஒன்று அந்த ஹதீஸ்ல நான் சொன்னேன், வசூலிக்க வாரவர், ஒரே சொல்லுல வசூலிக்கிறவருக்கும் அந்த சொல் பாவிக்கப்படும், ஜகாத்து கொடுக்கிறவருக்கும் அந்த சொல் பாவிக்கப்படும். என்னது, மாஷா அல்லாஹ், முசத்திக். மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாரிக். முசத்திக், வசூலிக்க வருபவர். அப்போ வசூலிக்க வாரவர் என்ன செய்வாரு, மஸ்லஹாவை பார்ப்பாரு. அதாவது செல்வந்தருக்கு, அந்த விலங்குக்கு சொந்தக்காரருக்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் என்ன, அவருடைய அந்த செல்வத்திலிருந்து எதை எடுத்தால் பொருத்தமாக இருக்குமோ அதை அமானிதமான அடிப்படையில் அந்த செல்வத்திலிருந்து பெற்றுக்கொள்பவராக இருப்பார். யாரு, முசத்திக். அப்ப அதை எடுக்கிறதுனால அந்த செல்வந்தருக்கு எந்த பாதிப்பும் என்ன செய்து வரக்கூடாது, வந்துவிடக்கூடாது. அதற்காகவே இந்த ஹதீஸ் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஜகாத் எடுக்கிறோம்னா அதுக்கு உரியாளுடைய இடத்துக்கு போய் எடுங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது.
அதுவும் எடுக்க போறவர் எப்படி எடுக்க போவார்? தனியே போவாரா? அப்ப அவரிடத்துல வந்து கணக்காளர் இருப்பார், அதை சேகரிப்பவர் இருப்பார், எல்லாத்தையும் அமானிதமாக எடுத்துக்கொண்டு போய் உரிய முஸ்தஹிகீன் உரியவங்களுக்கு கொடுப்பதற்கான ஒரு திட்டத்தோட தான் அவங்க என்ன செய்வாங்க, வருவாங்க. ஆமிலூன் என்பது சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை. அது ஒரு இஸ்லாமிய அமைப்பு இருந்தால் அது மிகவும் சிஸ்டமாக என்ன செய்யப்படக்கூடிய ஒரு விடயம். ஹைர். அப்ப இது யாருடைய ஆதாபு? முசத்திக்குடைய ஆதாபு. ஹதீஸ்ல வந்து முசத்திக்குடைய ஆதாபு என்ன? ஜகாத் கொடுப்பவருடைய ஆதாபு என்ன? ஹைர். அறிஞர்கள் சொல்கிறார்கள், அழகா எழுதிக்கிறாங்க. இப்ப ஒரு ஆடு இருக்குன்னு சொன்னா அந்த ஆட்டுக்கு எண்ணிக்கை கூட அல்ல அமானத்து ஃபில் அதத், தனக்கிட்ட எவ்வளவு எண்ணிக்கை இருக்கோ அதை சரி அக்யூரேட்டா அவர் காட்டணும். எனக்கிட்ட இவ்வளவு எண்ணிக்கை தான் இருக்குது. அப்ப என்ன செய்யக்கூடாது? ஒரு ஆட்டை எடுத்து கொண்டு போய் வரா அல் ஹஜரி வ ஷஜரி, மரத்துக்கு பின்னாலோ அதே மாதிரி என்ன சுவருக்கு பின்னாலோ கொண்டு போய் ஒளிச்சு வைத்து விடக்கூடாது. ஹைர். அதே மாதிரி ஹுல்தாவை ஃபுர்காவை ஆக்கிடவும் கூடாது, ஃபுர்காவை என்ன ஆக்கிடக்கூடாது? ஹுல்தாவை ஆக்கிடக்கூடாது. எல்லாம் போன ஹதீஸ்ல வந்துச்சா இல்லையா? ஹுல்தானா என்ன? சேர்ந்திருக்குது, ஜகாத்து கடமையாகுன்றதுக்காக பிரிச்சு விடுறாரு. பிரிஞ்சிருக்குது, ஜகாத்து கடமையாகவும் பிரிஞ்சிருந்தா கூடுதலா பேத்திரம்னு சேர்த்து விடுறாங்க. ஆயிர். அப்ப ஹுல்தாவை என்ன பண்ணக்கூடாது? ஃபுர்காவாக்கி விடக்கூடாது, ஃபுர்காவை ஹுல்தாவாக்கி. இதெல்லாம் ரிஷ். இதுக்கு என்ன சொல்லுவாங்க? மார்க்கத்தில் செய்யற மோசடி. ஹீலத்துன் முஹர்ரமா. மார்க்கத்தில் ஒரு ஒரு கடமையை தனக்காக தடை செய்து கொள்வதற்காக செய்கிற தந்திரோபாயம் ஹீலத். ஹைர். அப்ப அது எப்படி ஹதீஸ்ல வந்திருந்துச்சு? போன ஹதீஸ்ல லா யுஜ்மா பைன முத்தஃபர்ரிகின் வலா யுஃபர்ரகு பைன முஜ்தமிஇன். சேர்ந்ததை பிரிக்க கூடாது, பிரிந்ததை. அப்ப வாரவருக்கு பிரிச்சா வழங்க மாட்டாதே. ஹைர். தனியே 40 ஒவ்வொரு இடத்துலயும் இருந்தா வசூலிக்க வாரவர் இவரிடத்துல ஒரு ஆட்டையும் அவரிடத்துல ஒரு ஆட்டையும் அவர் ஒரு ஆட்டையும் எடுத்து போய்த்துருவார். அப்ப 3 ஆடு லொஸ்ட் ஆயிரம், 3 பேரும் சேர்ந்து அந்த டைமுக்கு கூட்டாளியான பண்ணிக்கொள்றது, மாறிக்கொள்றது. அதான் ஹுல்தாவை. ஹைர். அப்படி செய்யக்கூடாது. அதுல மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இறுதியாக சொல்லிக் கொள்கிறேன். அதாவது ரிஷ்வத், லஞ்சம் கொடுத்து விடக்கூடாது. என்ன கொடுத்து விடக்கூடாது? கூடையா எடுத்துறாதீங்கன்னு சொல்லி போட்டு வசூலிக்க வார ஆளுக்கு வேறையா கையில என்ன செஞ்சிடக்கூடாது, கையில கொடுத்துடக்கூடாது. அது ரிஷ்வத். பெரிய பாவமா இல்லையா? ஜகாத்துடைய விஷயத்துல எப்படி கடமையான விஷயத்துல லஞ்சம் கொடுக்காருண்டா அது ஈமானுக்குரிய ஒரு கேள்விக்குறியாக என்ன செய்திடும், மாறிடும். ஹைர். அதனால ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யதீக்கும் மன் தக்ரஹூனஹும், உங்களை வெறுக்கக்கூடியவர்கள் உங்களிடத்திலே ஜகாத்து பெற வந்தாலும், உங்களை வெறுக்க. சில நேரம் ஜகாத்து பணம் இருக்காண்டு உங்களோட ஊர் பள்ளி வாயில் ஊடாக இப்படியான அமைப்பு ஊடாக கேட்டு வருவாங்க. இப்ப உங்களுக்கு ஜகாத்து கொடுக்க வேண்டிய ஒரு நிலைப்பாடு இருக்கிறது, கொடுக்க வேண்டிய ஒரு கடமை இருக்கிறது. கேட்டு வருபவர் உங்களுக்கு வெறுப்புக்குரியவராக சில நேரம் இருக்கலாம். அப்படி இருந்தாலும் ஃபர்லூஹும், ஜகாத்தை கொண்டு அவர்களை திருப்திப்படுத்துங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். என்ன ஜகாத்துடைய விஷயத்துல அது யாருக்காக கொடுக்கிறது? அல்லாஹுக்காக நாங்க கொடுக்கிறது. அப்ப யதீக்கும் மன் தக்ரஹூனஹும், நீங்கள் எவர்களை வெறுக்கிறீர்களோ அப்படியானவர்கள் உங்களிடத்திலே ஜகாத்தை வசூலிக்க வந்தாலும் ஃபர்லூஹும், அவர்களை திருப்திப்படுத்தி, அதாவது இஸ்லாமிய முறைப்படி சரியானதை கொடுத்து அவர்களிடத்திலே அனுப்புங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தி தான் இந்த செய்தியிலே நமக்கு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப இந்த செய்தியின் அடிப்படையில் மிக இறுதியாக ஜகாத்தை தனியே கொடுப்பது அல்லது வசூலிக்க வரும் இடத்தில் கொடுப்பதா? இந்த ஹதீஸின் அடிப்படையில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? வசூலிக்க. ஏன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் காலத்தில் பரவலாக அது இருந்தது, சஹாபாக்களுடைய காலத்திலும் பரவலாக அது இருந்தது. ஆனால் தனிப்பட்ட வகையில் ஜகாத்து கொடுக்கலாமா இல்லையா? சில நேரம் மஸ்லஹா நிலைமைகளை பார்க்கும் பொழுது சில ஊர்ல இருக்கிறவங்க என்ன செய்ய முறையற்ற விதத்தில் அதை கையாள வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கு அது தெளிவா விளங்குது. அப்படியான சிச்சுவேஷன்ல நீங்களே தகுதியானவங்களை தேடி போய் என்ன செய்ய முடியும், கொடுக்க முடியும். அதற்கு எந்த விதமான தடையும். அப்ப இந்த ஹதீஸை வைத்து நாங்க வசூலிக்க வரவங்களிடத்துல மாத்திரம்தான் ஜக்காத்தை ஒப்படைக்க வேண்டும் என்று விளங்குறதா? அப்படி விளங்குறது இல்லை. அப்படி வசூலிக்க வரும் பொழுது இந்த ஆதாபுகளை நாங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டும்,
பேணிக்கொள்ள வேண்டும். ஆனால் தனிப்பட்ட வகையில் ஜக்காத்து கொடுப்பதற்கான முழு அறிவும் தகுதியானவர்கள் உங்களுக்கு தெரிந்திருந்தால் நீங்க அதை கொடுப்பதில் எந்த விதமான தவறும் கிடையாது அப்படிங்கிற செய்தி இந்த ஹதீஸிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஹைர். அப்ப மொத்தம் எத்தனை ஹதீஸ் இன்றைக்கு நாங்க பார்த்திருக்கிறோம்? 2 ஹதீதுகள் பார்த்திருக்கிறோம். அடுத்து வரக்கூடிய ஹதீஸ் விரிவாக விளக்கம் சொல்ல வேண்டிய செய்தி என்பதனால இது நீங்க எப்படி அடிக்கடி வாசிச்சு பாருங்க. இது வரைக்கும் நம்ம கூடுதலான ஹதீஸ் படிக்கல, குறைந்த ஹதீஸில் நிறைய விஷயம் படிச்சிருக்கிறோம். நீங்க திரும்ப திரும்ப போட்டு கேட்டு அந்த சட்டங்களை என்ன பண்ணிக்கொள்ளுங்க, அறிஞ்சு கொள்ளுங்க இன்ஷா அல்லாஹ். ஹைர். அடுத்த ஹதீஸ் எதை பத்தி வருதுன்னு சொல்லுங்க. அடுத்த ஹதீஸ் எதை பத்தி வருது? இல்ல குதிரை சம்பந்தமா வருது என்ன? பரவாயில்ல. அப்ப எல்லாரும் புக்கோட தான் இருக்கிறீங்க. ஹைர் இன்ஷா அல்லாஹ். ஹைர். அப்புறம் இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ்ல தொடருவோம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர்.